என்னங்க எஸ்ஸுக்கும் ஓகேவுக்குமான டிஃபரன்ஸ் கேட்டிருந்தேனே, ரெடியா? ரெடி. 1 2னா அப்பவே சொல்லியிருப்பேன். சரி, இது ஒரு லிஸ்டே போகுது, அதனால மொபைல்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சொல்றேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஓகேனுடைய முதல் யூசேஜ் சரி அப்படின்னு ஒத்துக்கிறது, இல்லைன்னா அனுமதி கொடுக்கறது. சரின்னு ஒத்துக்கிறது இல்லைன்னா அனுமதி கொடுக்கறது. இப்போ நான் கேட்குறேன், கேன் ஐ யூஸ் யுவர் லேப்டாப்? ஓகே, இதுதான் ஓகேனுடைய ரெண்டாவது யூசேஜ். ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு தடங்கள் வருது, அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பேச்சை வந்து கண்டினியூ பண்றோம் இல்லையா, அப்போ வந்து ஓகே சொல்லி கண்டினியூ பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ப்ரப்போசிஷன் சம்பந்தமா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே now let me tell you this again அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் இல்லையா அந்த டாபிக்க, இந்த இடத்துல நீ ஓகே சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அடுத்தது மூணாவது யூசேஜ். ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த பேசிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயத்துல இருந்து திடீர்னு வேற ஒரு டாபிக் மாறுறதுக்கு ஓகே சொல்லலாம். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூவிஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ் ஃபார் டின்னர்? பேசிக்கிட்டு இருந்த டாபிக்ல இருந்து மாறுபடுது. சோ ஓகேன்ற அந்த ஒரு வேர்டை வச்சு நீ அந்த டாபிக் வந்து டைவர்ட் பண்ற, இந்த இடத்துல ஓகே சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அடுத்தது ஓகேனுடைய அடுத்த யூசேஜ். சரிங்க போதும் இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ஓகே சொல்லலாம். இது நடந்திருக்கு, இது எல்லாருக்கும் நடக்கும். ஓகே, ஐ மேட் a mistake. Now what do you want me to do? சரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க, இந்த இடத்துல அந்த ஓகே சொல்லலாம். அடுத்தது உடல்நல ரீதியா ஒருத்தவங்களை வந்து விசாரிக்கிறது. இப்போ திடீர்னு வந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கீழே விழுந்துடுறாங்க தவறி. இப்போ அவங்க கிட்ட ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கும்போது ஐம் ஓகே அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ உடல்நல ரீதியா அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா அப்படின்றதுக்காக விசாரிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல ஓகே சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அடுத்தது ஓகேனுடைய அடுத்த யூசேஜ். ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கும் ஓகே சொல்லலாம், ஒரு விஷயம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப பிரமாதமா இல்ல அப்படின்றதுக்கும் ஓகே சொல்லலாம். எப்படி? ஆனா நம்ம சொல்ல வர்ற தொனியில தான் அது எந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி எதிராளிக்கு தெரியும். உதாரணத்துக்கு how is the movie அப்படின்னு கேக்குறாங்க, the movie is okay அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த இடத்துல படம் நல்லா இருக்கு. அதே கேள்வி how is the movie ன்னு கேக்குறாங்க, இப்ப நான் சொல்றேன் ஓகே அப்படின்னு நான் சொன்னேன்னா பரவாயில்ல 50-50 ரொம்ப பிரமாதமா இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு லேட்டா வர்றாரு, 10 மணிக்கு வர சொல்றாங்க, அவர் 10:30 மணிக்கு வர்றாரு. வந்த உடனே மன்னிப்பு கேட்கிறாரு, சாரி ஐம் லேட் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்றாங்க தட்ஸ் ஓகே, இதுவும் யூஸ்ல இருக்கு. இந்த இடத்துல நீ ஓகே சொல்லலாம். வெரி குட். அடுத்தது ஓகேனுடைய கடைசி யூசேஜ். ஒருத்தரை பார்த்து அவங்க ஓகே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த பர்சன் வந்து நைஸ் பிளசன்ட் அப்படின்னு அர்த்தம். she is an okay girl அப்படின்னா she is a pleasant girl, she is a nice girl அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, இதெல்லாம் தான் ஓகேனுடைய யூசேஜஸ். அப்பா இவ்வளவு இருக்கு. வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது எஸ். ஒரு விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்கு. உதாரணத்துக்கு இஸ் இட் ரியல் கோல்ட்? எஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கா கன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அந்த இடத்துல நீ எஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒருத்தவங்க சொல்றதுக்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு உன்னுடைய அக்செப்டன்ஸை வெளிப்படுத்துற. உதாரணத்துக்கு நீ சொல்ற the food is very good. எஸ், இந்த இடத்துல அது குவெஸ்சனுக்கு பதிலா வரல, நீ சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் எஸ்ன்னு சொல்லி நீ சொல்ற வாக்கியத்தை நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது. உதாரணத்துக்கு would you like to have some coffee? எஸ், அந்த இடத்துல. அடுத்தது ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்றது. ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க, can I use your car? எஸ்,
எஸ். வெரி குட். அடுத்தது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சிஎஸ்கே மேட்ச் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த வெற்றிக்குறி, அந்த இடத்துல எஸ் யூஸ் பண்ணலாம். எஸ். ஓகேவா? எஸ்னுடைய லாஸ்ட் யூசேஜ், யாராவது ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி நான் இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றது. அதாவது கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்றது. இப்போ யூசுவலா வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது இது நடக்கும். அப்புறம் எஸ் மிஸ், எஸ் மிஸ், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இவ்வளவும் நம்ம வந்து நம்மளோட யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா இவ்வளவு யூசேஜஸ் இருக்குன்னு தெரியல, தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி எனக்கு அப்ரோப்ரியேட் ஆன்சர், ப்ராப்பர் ஆன்சர், இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் எனக்கு சொல்லுங்க. ஓகே, அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பதில் சொல்வது. ப்ராப்பர் ஆன்சர் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், அக்யூரேட் ஆன்சர், ப்ரிசைஸ் ஆன்சர். இப்ப உதாரணத்துக்கு 5 + 5 எவ்வளோ? 10. இது ப்ராப்பர் ஆன்சர். சூரியன் எந்த திசையில வந்து உதிக்குது? ஈஸ்ட். இது ப்ராப்பர் ஆன்சர். தண்ணியினுடைய கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து ப்ராப்பர் ஆன்சர். இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், லைட் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு. பண்ணிட்டேன். இது அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஓகே ஓகே. மொபைல் சார்ஜ் போட்டியா? போட்டுட்டேன். இது அப்ரோப்ரியேட் ஆன்சர். நாளைக்கு அப்பா வீட்டுக்கு வராங்களா? தெரியல, கன்ஃபார்ம் பண்ணனும். இது அப்ரோப்ரியேட் ஆன்சர். சோ இந்த இடத்துல வந்து எஸ் சொல்லணும், நோ சொல்லணும்ன்றது இல்ல. அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னா நீ கேட்ட கேள்விக்கு அதற்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பதில் சொல்றது தான் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ப்ராப்பர் ஆன்சர் அப்படின்னா அக்யூரேட் ஆன்சர். சூப்பருங்க, தெளிவா புரிஞ்சுது. இதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. போன வருஷம் நம்ம ஆயுசு 100 அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு நிகரா ஸ்பீக் ஆஃப் த டெவில் இல்லனா டாக் ஆஃப் த டெவில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து வந்த ஒரு கமெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, மேம் ஆயுசு 100ன்றது ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பிரஷன் நம்ம தமிழ்ல, ஸ்பீக் ஆஃப் த டெவில் டாக் ஆஃப் த டெவில் அப்படின்றது ஒரு நெகட்டிவான எக்ஸ்பிரஷன், ஏன்னா டெவில் அப்படின்றது வருது, எப்படி மேம் இதுக்கு இதுதான் நிகர்னு எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னா இது கல்ச்சரல் டிஃபரன்சஸ்னால. எப்படி? நம்மளுடைய கல்ச்சர்ல ஆயுசு 100 அப்படின்னு எந்த சூழ்நிலையில சொல்லுவோம்? இப்போ ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு எதிர்பாராம அந்த பேசப்பட்ட நபர் வந்து வராங்க அப்படின்னாக்கா ஆயுசு 100 இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். இதே எக்ஸ்பிரஷன் தான் வந்து டாக் ஆஃப் த டெவில் அண்ட் ஸ்பீக் ஆஃப் த டெவில் அப்படின்றதுக்கும். இன்னொரு விஷயம், இந்த டெவில்னு வர்றதுனால அதை நம்ம வந்து நெகட்டிவா எடுத்துக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கிலீஷ்ல எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒரு நெகட்டிவான வேர்ட் வருது அப்படின்னா அது நெகட்டிவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 16ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல பொதுமக்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அதாவது பேயை பத்தி பேசினா பேய் வந்துரும் அப்படின்னு. இந்த வாடா வாடா பனி மூஞ்சி வாயா அப்படின்னா வருவாங்க அப்படின்ட்டு ஒரு காமெடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேயை பத்தி பேசினா பேய் வந்துரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. இது எப்போ 16th செஞ்சுரியில இங்கிலாந்துல. ஆனா அது காலப்போக்குல மாறி 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 இப்ப வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அத ஒரு ஃபன் எக்ஸ்பிரஷனா தான் யூஸ் பண்றாங்களே தவிர இதுல எந்த விதமான நெகட்டிவ் சென்ஸும் இல்ல. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேர்டு நெகட்டிவா இருக்கிறதுனால அது நெகட்டிவா தான் வரும்னு அவசியம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்லயே எடுத்துப்போம், அவன் அநியாயத்துக்கும் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அநியாயம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு தானே. ஆனா அவன் அநியாயத்துக்கும் நல்லவன் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்ன மீன் பண்றேன்? அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். இது மீன் ஆயிடுச்சா? இப்போ இன்னொரு எக்ஸ்பிரஷன், டேய் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ரொம்ப நல்லவன் அப்படின்றது பாசிட்டிவான எக்ஸ்பிரஷன் தானே. ஆனா நான் ஆக்சுவலா என்ன மீன் பண்றேன்? ஆப்போசிட், கேடி. சரியா வருதா? அதனால இன்னொன்னு, இது ஒரு இடியம். இடியம்ஸ்ல எப்பவுமே
அந்த நம்ம என்ன மீன் பண்றோமோ அதற்குரிய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் சொல்றேன். உன் வாயில என்ன கொழுக்கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இதுக்கு நிகரான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் cat got your tongue. cat got your tongue. வாயில கொழுக்கட்டையா cat got your tongue. இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு? சோ கலாச்சார ரீதியா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி இந்த இடியம்ஸ் வந்து மாறும். இது வந்து ஈக்குவலண்டா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க கூடாது. கரெக்ட் தான். வெரி குட், வெரி குட். சரியா? இதுதான் சூப்பர். அப்பா ரொம்ப நாள் இருந்த ஒரு டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட், சூப்பர்ங்க. இதே மாதிரி இன்னும் சிலதை எடுத்து வைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம என்னன்றதை பார்ப்போம். அது வரைக்கும் பாய். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பவும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.